ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எம் ஃபேஷன் சாரி வேர்ல்ட். இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டிச் வந்து மேட் ஃபில்லிங். இது வந்து அட்வான்ஸ் லெவலில் கிளாஸ் நம்பர் 47 பார்க்குறோம். இதுக்கு வந்து நான் தேவையானது 2 கலர்ஸ் த்ரெட் யூஸ் பண்ணி நான் இதை பண்ண போகிறேன். ஒன்று வந்து பிங்க் கலர், இன்னொன்று க்ரீன் கலர். அதுக்கு முன்னாடி யாராவது கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அதை கிளிக் பண்ணி நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக ஃப்ரீ கிளாஸ் தான். நீங்கள் கோர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் இருக்கும். ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க உடனே நீங்கள் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம். இப்போது நம்ம இந்த ஸ்டிச் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்கேலில் ஒரு 0.5 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் மார்க் பண்ணி அந்த அளவுக்கு ஒரு லைன் போட்டுட்டு அது மேலே க்ளூ போட்டு அது மேலே எம்பூஸ்டு ஸ்டிச் போட்டு நான் ஒட்டி வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம வீடியோ எடுக்கணுன்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால் வந்து நான் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு கட்டரும் ஒரு த்ரெட் நீடிலும் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டோட இது அந்த த்ரெட்டுக்கு மேலே நான் அந்த சில்க் த்ரெட்டை ஸ்டிச் பண்ணுறதுக்காக எடுக்கிறேன். கீழேருந்து நம்ம எப்பவும் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து ஃபஸ்ட்டு சிங்கிள் த்ரெட்டில் நான் போடுறேன். சிங்கிள் த்ரெட்டுக்கு இடையில நெக்ஸ்ட்டு வந்து 2 த்ரெட்டு விட்டு அதுக்கப்புறம் நான் போடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் வர ஸ்டிச்சும் அதே மாதிரி தான். 2 த்ரெட்டு விட்டு 2 த்ரெட்டு விட்டு நம்ம போடுவோம். அதே மாதிரி கீழேருந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டு போகிறேன். அந்த 2 த்ரெட்டுக்கு மிடில் ஸ்டிச் பண்ணுறேன். நல்லா கவனமாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு மேலே இதே மாதிரி ஒரு 5 லைன் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 5 இல்லை 6 லைன் கரெக்டாக ஒரு ஸ்கொயர் அளவுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். அதுவும் இதை வந்து டபுள் கலரில் பண்ணால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அது நம்ம ஆல்ரெடி இதை வந்து பேசிக் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். அதை பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா, இப்போது 3 லைன்ஸ் நான் முடிச்சிருக்கேன். இது 4th லைன். எப்பயும் மேலேருந்து வர்றதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் 4 லைன் நான் வந்து கனெக்ட் பண்ணுவேன். அதே மாதிரி 5 அப்படி இல்லாட்டி 6 ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கலர் நான் யூஸ் பண்ணுறேன், க்ரீன் கலர். அதை வந்து ஏற்கனவே பண்ணோம் இல்லையா, அதுக்கு மிடில் தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நல்லா கவனமாக பாருங்கள். ஏற்கனவே பண்ணியிருக்கிறதுக்கு மிடில் நான் அந்த ஊசியை குத்துறேன். தெரியுதா? ஃபஸ்ட்டு நம்ம பிங்க் கலர் த்ரெட்டை எடுக்கும்போது ஒரு லைன் அந்த மேலே இருக்க எம்பூஸ்டு த்ரெட்டில் ஒரு லைனில் போட்டோம். ஆனால் இப்போது க்ரீன் கலர் எடுக்கும்போது நான் 2 லைன் தள்ளி நான் போடுறேன். முன்னாடி போட்ட மாதிரியே 5 or 6 லைன்ஸ் நான் க்ரீன் கலர்லேயும் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பிங்க் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். அதை வந்து அந்த க்ரீன் கலருக்கு மிடில் நான் குத்திருக்கேன். தெரியுதுங்களா? நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஏற்கனவே நம்ம க்ரீன் கலர் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணி எடுத்த அந்த இடத்துல நான் கொடுத்தாம அதுக்கு மிடில். பேசிக் லெவல் பார்த்தவங்களுக்கு இது இந்த அளவுக்கு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு அவசியம் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பேசிக் லெவலுக்கும் அட்வான்ஸ் லெவலுக்கும் இப்போ நம்ம பார்க்குற இந்த ஸ்டிச்சஸ்க்கெலாம் இடையில ஒரு எம்பூஸ்டு த்ரெட் கொடுக்குறோம், அவ்வளோதான் வித்தியாசம். இதே மாதிரி தான் இது ஃபுல்லாமே நீங்கள் போட்டு முடிக்க போகிறீங்க. இந்த ஸ்டிச்சுக்கு தனியாக டிசைன் போடணுன்னு அவசியம் இல்லை. வெறும் இந்த ஷேப்ஸ் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். இதோட ஒரு சர்க்கிள் ஷேப்பும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அது அந்த ஷேப் ப்ராக்டிஸ்க்காக.
ஸ்டிச் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே எடுங்க. இப்போது குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிவிட்டு மேலே எடுங்க. முடியும் போது நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு முறையும் இந்த கலர் டிஃப்ரென்ஸ் மாற்றும்போது நீங்கள் வந்து நாட் போட்டு எடுக்கணுன்னா உங்களுக்கு வந்து அதை கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும் அப்படின்னா அடுத்து யூஸ் பண்ணணும்போ மறுபடியும் நாட் போட்டு யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒரு கலர் முடித்த பிறகு அந்த த்ரெட்டை அப்படியே கீழே விட்டுட்டு என்ன பண்ணுங்கள், அந்த த்ரெட்டு அந்த நூல் கண்டு இருக்குது இல்லையா, அதை வந்து அப்படியே கொஞ்சம் இழுத்தாப்பில் மேலே வச்சுக்கோங்க, ஃப்ரேம் மேலே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பிங்க் கலர் யூஸ் பண்ணுறீங்களான்னா பிங்க் கலரை வந்து முடித்ததும் அதை அப்படியே தூக்கி ஃப்ரேம் மேலே வச்சுக்கோங்க. அதே மாதிரி க்ரீன் கலர் பிங்க் கலர் யூஸ் பண்ணும்போது க்ரீன் கலர் தூக்கி மேலே வச்சுக்கோங்க, எதுவும் கீழே டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி. கடைசியாக ஸ்டிச்சஸ் போட்டு முடித்த பிறகு எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசி எப்பயும் நம்ம முடிக்கும்போது ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் கேட்டு நீங்கள் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். மற்றபடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. தேங்க்யூ.